அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷனுங்க காலேஜில், அதனால குளிச்சு கிளம்பியாச்சு. தண்ணியே சரியான ஜில்லு இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த கிளைமேட் வேற. அப்படியே காலேஜ் பஸ்ஸில் ஏறிட்டேன். கொஞ்சம் தூங்கிட்டேன். அதுக்குள்ளே எந்திரிச்சு கேமராவை பார்த்தா சாவுட்டுக்கு போகிற மாதிரி இருக்கேன். கிரவுண்டில் பொங்கல் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு எங்கே போனாலும் சாப்பாடு தான் மொதல் விஷயம். டீசெண்டாக சாப்பிட வராது, ஆனால் நல்லா தான் சாப்பிடுவோம். நமக்கு பசங்க நல்லா தான் ஆடினாங்க, ஆனால் வீடியோ எடுக்கிற வாய்ப்பு தான் கிடைக்கல. அப்புறம் நானும் என்னுடைய உறவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போனால் ஏதோ கோதுமை போட்டான், லைட்டாக ஜீனியை போட்டு சாப்பிட்டுட்டு பசங்க ஆஃப் ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. என்னால் ஆட முடியலை, ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி. மதியம் போனால் வெஜ் பிரியாணி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கிரவுண்டு கிளம்பிட்டேன். இந்த ஷூவோட பெரிய போராட்டமே போயிட்டு இருந்தது. இந்த ஷூவோடய ஒரு 5 நிமிஷம் போயிட்டு அப்புறம் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு பால் போட்டேன். அதுக்குள்ளே கோச் வந்து எல்லாம் பேடப் பண்ணிட்டு வாங்க, ஷார்ட்ஸ் ட்ரைனிங் இருக்குன்னாரு. எனக்கு கவர் டிரைவ் ஷாட்டில் ப்ராப்ளம் என்னென்னா, ஹெட்டு ஷார்ட் ஆடும்போது கீழே போக மாட்டுது. என்னடா அன்ராமில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டு, லெக்கு, அப்புறம் நிற்கிற பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஷார்ட் ஆடும்போது. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதோட வீட்டுக்கு வந்துட்டேனே சொல்லுவேன், ஏன்னா அந்தளவு பார்த்துக்கிறாங்க. நீங்களும் உண்மையான அன்போடு இருந்தால் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த அன்புடன் முடித்து கொள்கிறேன்.